ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் ஓகை பேரையூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பதில் ஜெகதீஸ்வராவும் வில்பிராணேஸ்வரரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பதினக்கா ஜெகநாயகியாவும் பொன்னாமிரத நாயகியாவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தல விருட்சம் நார்த்த மரம். காவிரி தேவார பாடல் பெற்ற தளத்தில் இது 114 தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 178 தலம் சொல்லப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு சொல்றதுனாக்கா, பெண் குஷ்ட நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் இங்கே இருக்கிற அக்னி தீர்த்தில் நீராடி சிவபெருமான வழிபாட்டாங்கன்னா விரைவில் அவங்களுக்கு பிடிச்சிருக்க பெண் குஷ்ட நோய் தீர்வு சொல்கிறாங்க. சோழ நாட்டு தலைநகராக ஒரு டைம் விளங்கு திருவாரூர் பார்த்தீங்கன்னாக்கா சோழ நாட்டு தலைநகராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பெரிய மதுள் சோழாக இருக்குது. அதை சார்ந்து இந்த ஊர் பக்கத்தில் அருகாமையில் இது பேராவூர் சொல்லி அழைக்கப்படுது. அது மட்டுமல்லாது இங்கே மிகப்பெரிய சங்க காலத்தில் மிகப்பெரிய பெண் புலவர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா மருவூர் முருவலார் பெண் புலவர் பாடியிருக்காங்க. இவங்க எழுதிய பாடு புறநானூறுலையும் குறுந்தொகையிலும் தான் சொல்லப்படுது. அவ்வளோ மிக பழமையான ஊர் தான் இந்த ஊர். மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் இந்த ஊர் ஓகை பேரையூர். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு திருவாரூர் சென்று அருகாமையில் உள்ள ஓகை பேரையூரில் இருக்க ஜெகதீஸ்வரரையும் பொன்னாமிர்த நாயகியும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.